வணக்கம். வெல்கம் டு கேஆர்கே ஆன்மீகம். தோப்பு கரணம். நாம் இந்த பிள்ளையாருக்கு எதிரே நின்றுக்கிட்டு தோப்பு கரணம் போடுறேன் இல்லையா? இது எப்படி வந்ததுன்னா, இதை நமக்கு சொல்லி கொடுத்தவரே மகாவிஷ்ணு தானா. ஒரு சமயம் மகாவிஷ்ணுவோட சக்கராயத்தை பிள்ளையார் பிடுங்கி வாயில் போட்டுக்கிட்டாராம். இதை எடுக்கிறதுக்கு அவர் எவ்வளோ முயற்சி செஞ்சோம், கிருஷ்ணரால் முடியலையாம். அப்போ இவரை சிரிக்க வச்சாதான் இந்த சக்கராயத்தை இவர்கிட்டேருந்து நம்ம வாங்க முடியும் அப்படின்ட்டு உடனே அவர் என்ன செஞ்சாரோ, ஒரு ஐடியா பண்ணி அவருடைய இடது கையை வலது காதுலேயும் வலது கையை இடது காதுலேயும் அப்படி பிடிச்சிக்கிட்டு தலையை இப்படி அப்படியுமா ஆட்டுறது, இப்படி உட்காந்து இப்படி எழுந்திருக்கிறது, இந்த மாதிரி விளையாட்டு காட்டிக்கிட்டே இருந்தாராம். இதை பார்த்துக்கிட்டே இருந்த பிள்ளையார் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாராம். அப்போ சக்கராயுதமும் கீழே விழுந்துருச்சான். அதை உடனே மகாவிஷ்ணு எடுத்துக்கிட்டாராம். அப்போ பிள்ளையார் சொன்னாராம், இந்த விளையாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது மனசுக்குன்ட்டு சொன்னாராம். இப்படி வந்தது தானா இந்த தோப்பு கர்ணம். இதை முன்னாடி என்ன சொல்லுவாங்கன்னா, தோற்பி கர்ணம்னு சொல்லுவாங்க. தோற்பி என்றால் கைகளினால் என்று அர்த்தம். கர்ணம் என்றால் காது. கைகளால் காதை பிடிச்சிக்கிறது தோற்பி கர்ணம். இது பின்னால் வழக்கு சொல்ல தோப்பு கரணமாக மாறிடுச்சான். தோற்பி கர்ணம் தான் தோப்பு கரணமாக மாறிடுச்சான். இதை ஆராய்ச்சி பண்ணின நிபுணர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இது ஒரு சிறந்த எளிய உடற்பயிற்சி. இப்படி தோப்பு கரணம் போடுறப்ப மூளையில் இருக்கிற செல்களும் நியூரான்களும் புத்துணர்ச்சி அடைகின்றன. இரு கைகளால் காதை அழுத்தி பிடிச்சிக்கிறதுனால முக்கியமான அக்குபஞ்சர் புள்ளிகள் தூண்டப்பட்டு புத்துணர்ச்சி அடைகின்றன. இதன் மூலம் மூளையின் நரம்பு மண்டல வழிகளில் சக்தி வாய்ந்த மாற்றங்கள் ஏற்படுகின்றன. இடது கையால் வலது காதையும் வலது கையால் இடது காதையும் பிடிச்சி உட்காந்து ஏந்திரிக்கிறப்ப மூளையின் இரு பகுதிகளும் பலமடைகின்றன அப்படின்ட்டு ஆராய்ச்சி நிபுணர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. நாம் ஏதாவது ஒரு காரியம் செய்யணுன்னா இந்த பிள்ளையாரோட அனுகிரகம் பரிபூர்ணமாக தேவை. அப்போ தான் நமக்கு அந்த காரியம் சக்ஸஸ் ஆகும். இப்போ நம்ம இதை மாதிரி பிள்ளையார் நம்ம ஒரு பிள்ளையாருக்கு முன்னாடி ஒரு கோரிக்கையை வச்சுட்டு அந்த காரியம் நமக்கு சக்ஸஸ் ஆகணுன்னா அவருக்கு பிடிச்ச இந்த உடற்பயிற்சியான தோப்புக்கரணத்தை போடுறதுனால அவரை சந்தோஷப்படுத்தினதாகவும் ஆகும், நமக்கும் காரியம் சக்ஸஸ் ஆகும். இந்த தோப்புக்கரணம் போடுறதுனால நமக்கு நம்மளுடைய உடம்புலையும் அக்குபஞ்சர் புள்ளிகள்லாம் தூண்டப்பட்டு ஒரு சக்தி மாற்றங்கள், நல்ல மாற்றங்கள் ஏற்படும். ஆக ஒரு கல்லில் 2 மாங்காய் நமக்கு தான். பிள்ளையாருக்கு என்னமோ அவரை சந்தோஷப்படுத்துறது மட்டும்தான். ஆக நமக்கு அவர் மூலம் காரியமும் சக்ஸஸ் ஆகும், நம்ம உடம்புலேயும் ஒரு சக்தி வாய்ந்த மாற்றங்களும் ஏற்படும். இதை அப்பப்போ நமக்கு பிள்ளையாருக்கு முன்னாடி இந்த மாதிரி தோப்பு கரணம் போட்டுக்கிட்டே இருக்கிறதுனால அப்பப்போ நம்ம உடம்புல சக்தியை நம்ம ஏற்றிக்கலாம் இல்லையா? பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.